பட்ஜெட் போட்டேன். 6000 ரூபாய் ஆகும் சொன்னேன். இப்போ என்ன கல்யாணம் நெருங்க நெருங்க செலவு ஏறிக்கிட்டே இருக்கு. நானா பட்ஜெட் போட்டேன். பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாம்டா குழப்பம் வருன்னு. கேட்டியா நீ? அபாண்டவன் என் மேல பழி போடாது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, நாம 2 பேரும் சேர்ந்தா பட்ஜெட் போட்டோம். சம்பந்தம் எல்லாத்தையும் என்ன சேர்த்து விடுங்கடா எல்லாரும். சொல்றது கேளுடே. நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும். எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ. கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான். கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? டே விளையாடாத. எல்லா செலவு சேர்ந்து ஒரு 10-15,000 ரூபாய் ஆடும் போது இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்படாத. கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18-19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு? ஆபீஸ்ல வாங்கினது ஒரு 5000 ரூபாய். முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய். நீ ஒரு 1000 தர சொல்லிருக்கேன். எல்லாம் மொத்தம் ஒரு 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது இன்னொரு 5000 ரூபாய் எப்படிடா சமாளிக்கிறது? கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவரை பிடிச்சா ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி. நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன். கண்ணா கொஞ்சம் நில்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ எதுவும் பேசுற நிலைமையில நான் இல்ல. நான் வரேன். உன் நிலைமையை தெரிஞ்சுதாப்பா சொல்றேன். நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல. நாயுடு சார், தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முடிக்குதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். நான் சொல்றதை கேளுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. நல்ல மாப்பிளையா பார்க்க சொன்னாரு. படக்குன்னு ஓ ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டா ரொக்கமா 5000 ரூபாய் கொடுப்பாரு. 5000 ரூபாவா? ஆமா. உண்மையாவா? நான் விளையாட்டுக்க சொல்றேன். கொடையை போட்டு தாடவா? நாயுடு சார், உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நீ பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஒண்ணும் தேவையில்லை. இந்த சமயத்துல நீங்க சரி உதவி நான் மறக்கவே மாட்டேன். சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த சந்தோஷத்துல ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் காபி சாப்பிட்டுருவோம். கையில காசு வச்சிருக்கல? நீ வச்சிருப்ப. வாயேன். நானு கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னண்ணே இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏதோ மாதிரி சொல்ற? என்னென்ன திடீர்னு பொண்ணு பார்த்தாச்சா? இல்ல, 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. இந்த சமயத்துக்கு உதவுமே சம்மதிச்சேன். அடுத்த வாரம் கல்யாணம். பொண்ணையும் பார்க்காம விவரமும் கேட்காம திடீர்னு முடிவு பண்ணிட்டியே. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5000 ரூபாய்க்கு உன் வாழ்க்கை அடகு வச்சுட்டா அதை திரும்ப பெற முடியாது. என்ன மாடு, மனை, வீடு, சுற்றம் இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்க அப்படிதான் அமையும். கண்ணாடி கட்டு, கண்ணாடி கட்டுப்பா. மாலை வார மாலை. சரி, என்னப்பா பணம் தானே தருவாங்கப்பா. ஏன் அவசரப்படுற? அதை என்ன போய் உட்காரு. போப்பா. உட்காரு உட்காரு. மந்திரத்தை ஆரம்பிங்க. ஓம் கணானாம் கணபதி சபாமே கவிஞமீனாம் பவத்வர்த்தமம் ஏகநாதம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்மன்னோதிமிஸ்ரீ ததாதனம் யோகி பிரமாயுக்தம் நாகமல்லேதிரேரிதம் கல்பூர்ஜூர்ணம் யுக்தம் தாம்பூலம் பிரதிஹைக்கியதாம் மகாகணபதே நமஹ. நீ தாலியை கட்டுப்பா. சீக்கிரமா பொண்ணுகளை கொடுத்து அனுப்புவாங்க. ஏன் அவசரப்படுற? சொன்ன மாதிரி நடப்பாங்க. ஐயா, மந்திரத்தை சொல்லுங்க. கட்டிமலை கட்டிமலை அடிக்கப்பா. பையன் சுறுசுறுப்பா இருக்கிறா. அரண்யே பிரஜம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானேன பிரஜீவனகே வா வா. ஓகே.
கொடுத்தமிச்சாங்க. என்ன அதான் உங்க அப்பா 5000 ரூபாய் பணம் கொடுத்தனு போறேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யார்கிட்ட சொன்னாரு? நான் எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லைன்னா இப்போ இந்த கல்யாணம் ரொம்ப அவசரம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் சொன்னது? குப்புசாமி சார், இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால கூட கேட்டேன். பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும் போது கொடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னாரு. சரி, பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நல்லா இருக்காரு சொல்லி தாலியை கட்டினேன். உங்க அப்பா இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாருங்க. ஆமா, பொய் சொல்லாதவங்க கூட என்ன பார்த்தா பொய் சொல்லுவாங்க. ஏன்னா என் நெத்தியில இழிச்ச வாய் என்ன பெருசா எழுதி விட்டுட்டாங்க அந்த ஆண்டவன். ச்சே, ச்சே. கல்யாணம் first night. வா, வா. துண்ட விடுப்பா. நடுநாட்டுல வீட்டுல வந்து கலாட்டா பண்ற அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை. யோ, எங்க 5000 ரூபாய்? அவங்க பணம் தரதா நீ சொன்னது போய் தானே? அந்த ஆளு தர்றேன்னு சொன்னதை நம்பித்தாப்பா நானும் சொன்னேன். மனவரையில 5000 ரூபாய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்போதைக்கு முடியாதுன்னு கைய விரிச்சிட்டான். நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வேணாமேன்னு உண்மையை நான் சொல்லல. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தானே நான் என் கல்யாணத்தை சம்மதிச்சேன். நீங்கெல்லாம் ஒரு மனுஷனுங்க. ஏன் ஆத்திரப்படுற? உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே. நான் ஐடியா கொடுக்குறேன். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீட்ட கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தார இல்லைன்னா போயிரும். முடியாவாய், என் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன். அட போடா, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஹரிச்சந்திரன் கட்டிக்க வேஸ்ட் இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலைஞ்சிருக்கிறான். பொய் சொல்ல மாட்டானா பொய். இவன் எல்லாம் பொழைச்சு மண்ணவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான். 5000 ரூபாய் கொடுக்கலன்னா நாளைக்கே அவளை அப்பா வீட்டுக்கு விட்டுடுவேன். நல்ல காரியம். அதே நாளைக்கு ஒத்திப்படுறேன், இன்னைக்கே செஞ்சுறேன். சந்தானம், உன்னை நினைச்சு நான் சில சமயம் பொறாம கூட பட்டிருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு கஷ்ட நஷ்டப்பட்டு குடும்பத்துல எல்லாரையும் ஆளாக்கி விட்டுருக்கேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ அப்படி பேசுறது. டேய், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னா அதுக்கு பேர் விபச்சாரம்னு சொல்றோம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நீ என் பொண்டாட்டின்னு சொன்னா அதுக்கு என்னடா பேரு சொல்றது? நான் பணம் கேட்டேன், அவங்க தானே கொடுக்கலன்னு சொன்னாங்க. யாரோ மூணாவது மனுஷன் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? இல்ல அப்படி தண்டனை கொடுத்தாதான் நடந்த கல்யாணம் மாறிடுமா? என்னடா இது? 6-7 வயசுல இருந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்க நீ. இப்ப சாதாரண இந்த ஒரு 5000 ரூபாய் விஷயத்துக்கு அப்படி அலட்டிக்கிறது. உன் ஒய்ஃப் அங்க என்னவோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருப்பேன். போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லிப்போ. அவகிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க அவங்க. ஆல் ரைட், நான் சொல்றது கேளுப்போ. லட்சுமி, நான் உன்னை திட்ட தப்புதான். எல்லாம் அந்த குப்புசாமி செஞ்ச வேலை. சரி, நடந்து போச்சு. எங்க அப்பா குப்புசாமி சார் கிட்ட எனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னது உண்மை. ஆனா பணம் தரேன்னு சொல்லவே இல்லை. எங்க அப்பா செஞ்சு போட்ட நகை 5000 ரூபாய் பெறும் நினைக்கிறேன். இந்தாங்க. வேண்டாம், அந்த அளவுக்கு நான் கையாலாகாதவன் இல்லை. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க அன்பு ஒண்ணுதாங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன உங்களுக்கு கட்டி வச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த எண்ணம் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க என்கிட்ட அன்பு காட்டவே முடியாது. அத நினைக்கும் போதுதான் எனக்கு பகீருங்குது. சேச்சி,
பயப்படாத, நான் கொஞ்சம் முங்கோப்பி. சரி, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்வ? ஏமாந்துட்டேன் ஆத்திரத்துல நான் அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை வெறுத்துட்டு நினைக்காத. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். கமலா என்ன தூங்குது? ஆமா அண்ணி, அது எப்போதும் இப்படித்தான். நான் சொன்னாலும் கேட்காது. அண்ணன் செல்லம். ரொம்ப நல்லா இருக்கு. கமலா, கமலா எழுந்துருமா, மணி 8 ஆச்சு. 8 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள எழுப்புறீங்களே. இங்க பாருமா, பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கலாமா? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. புகுந்த வீட்டுக்கு போய் இப்படி தூங்குனா பெண்ணை இப்படி வளர்த்திருக்காங்களேன்னு பேசுவாங்க. எழுந்துருமா, எழுந்து. வந்து 2 நாள் கூட ஆகல, அதிகாரம் தூள் பறக்குது. நல்ல தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. தரித்திரம். என்னம்மா வாய் ரொம்ப நீளுது? விடிஞ்சு 8, 9 மணி வரைக்கும் தூங்குனா அது தரித்திரம் தான், அதை தெரிஞ்சுக்கோ. நான் அடுத்த வாரம் லட்சாதிபதியை கல்யாணம் பண்ணிக்க போறவன். 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி அண்ணனுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, நீதான் தரித்திரம். கமலா, அண்ணி நல்லதுக்கு தானே சொல்றாங்க. என்ன தகராறு? பாருன்னு அண்ணி என்ன தரித்திரம் பிடிச்ச மூதேவி சனியன் எல்லாம். கமலா, சொன்னா உண்மையை சொல்லு. என்ன நடந்ததுன்னு உங்க தம்பியை கேளுங்க. சரி சரி, அந்த சீப்பை கொண்டு கொடுவா. கேட்டுட்டு போங்க. அங்க இருந்த சண்டை வளரும் கூப்பிட்டேன். லட்சுமி, அங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அவ தூங்கிட்டு இருப்பா, நீ எழுப்பிருப்ப, அதான் தகராறு. உன் சைடு தப்பில்லமா. ஆனா உன்னதான் சரியான்னு சொல்லி அங்க சொன்னா, பொண்டாட்டி பேச்சை கட்டு புருஷன் ஆடுறான்னு பேசிப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தானே, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் விட்டு போயிடுவா. இதெல்லாம் அவனு சொல்லணுமா? நீ நல்லா படிச்ச பொண்ணு, இந்த புத்திசாலியான பொண்ணு, அழகான பொண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்தாங்க, இந்த மாச வட்டி. அச்சா, இந்த ப்ரோனோட்டை படிச்சு பார். சரி. இதுல 2500 ரூபாய் இருக்குது. வட்டி மாசம் 250 ரூபாய். என்ன? சரி. இதுல ஒரு கையெழுத்து போடு. ராம் ராம். இந்தாங்க பார்சல். தேங்க்யூ. 1200 ரூபாய் பில். அவ்வளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல, இவ்வளவுதான் இருக்கு. மிச்ச பணம் நான் மாசம் மாசம் தரேன். சரி, வரேன். பாத்தியா, உன் முகத்துக்கு கட்டிக்க பட்டு புடவை வாங்கிட்டு வந்து. எப்படி இது நகை பாரு, இது தாலி, இது தாலி செயின். என்னென்ன நூல் மாதிரி இருக்கு? 4 பவுண்டுமா? அது கொஞ்சம் கனமா பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கனமா பண்ணிக்கலாம். இது என்னது? வளையலா? இவ்வளவு மெலிசா எப்படிதான் பண்ணானோ? இதுக்கே 7000 ரூபாய் பணம் ஆச்சுமா. இதை விட நல்லா செய்யணும்னு ஆசை இருக்கு, வசதி இல்லையே. இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? அவர்தான் ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணா நாளைக்கு பாக்குறவங்க கேலி பண்ண மாட்டாங்க. இதை விட நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏதோ இந்த முடிஞ்சதை செஞ்சம்மா, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் நினைச்சேன். சரி, நான் நினைச்சது எது சரியா இருக்கு. லட்சுமி, நான் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு மற்ற பாடலாம் பார்த்துட்டு வரேன். டேய் எனக்கோ மேலுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். எப்படி வரேன்? கமலா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றாரு தெரியுமா? அவரு முஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டியே. வேணும் தான் பேசினேன். அண்ணன் இப்படி பண்ணவே பண்ணாது. எல்லாம் புதுசா வந்திருக்காடு அவ செய்யற வேலை. எதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு செலவு செய்றீங்கன்னு கல்யாண மந்திரம் போட்டு அண்ணன் மனசை கலைச்சிருக்கா. இத பாருமா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. வீணா என்ன வம்பு கிழக்காத. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட அருமை உனக்கு தெரியல. ஆமா, எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க.
எங்க அம்மா பார்த்தா எனக்கு இந்த கதி வருமா? கமலா இதெல்லாம் ஒழுங்காட்டு வச்சுட்டு போ.